நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்து கிட்னி விற்பனையில் ஈடுபடுத்தும் திமுகவினரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ் குமார் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மணச்சநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையும் ஈரோடு அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையும் நேரடியாக ஈடுபட்டுள்ளார்கள் என்ற தகவலை பாதிக்கப்பட்ட நபர்கள், அது யாருடைய உடலிலிருந்து கிட்னி திருடப்பட்டதோ அவர்களே நேரடியாக ஊடகங்களில் பேட்டியளித்துள்ளார்கள். நம்முடைய நாமக்கல் மாவட்ட காவல்துறையும் பள்ளிப்பாளையம் காவல்துறையும் இதுவரை இந்த கிட்னி திருட்டு வழக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முற்படவில்லை. இந்த கிட்னி திருட்டு வழக்கில் நேரடியாக நம்முடைய ஆலாம்பாளையம் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி திராவிட ஆனந்த் அவர்தான் ஈடுபட்டுள்ளார் என்பது நேரடியாக பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இருந்தும் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தனிப்படை அமைத்திருக்கார்கள் என்று சொல்றாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. கூலி தொழிலாளிகளை முதலில் கந்துவட்டி மூலம் வாட்டி வதைத்து அதனை தொடர்ந்து அந்த கந்துவட்டி பணத்தை கட்டுவதற்காகவே அவர்களுடைய உடல் உறுப்புகளை விற்க வைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கொடுமைகளிலிருந்து அந்த மக்களை மீட்பதற்கு இந்த அரசு எந்த உதவியும் செய்யாட்டி கூட பரவாயில்ல. இந்த கொடுமைகளை செய்த குற்றவாளிகளுக்கான தண்டனையை கண்டிப்பாக வாங்கி தர வேண்டும்.